ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா வாத்து வச்சு தான் பார்க்க போகிறோம். வாத்தை நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். நெல்லெண்ணெய் 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி பொடிசாக நறுக்கின்னு அதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டை. இப்போது குழம்புக்கு தேவையானது பார்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் அரைத்த மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியை குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ண பேஸ்ட்டை நம்ம அந்த கறி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாத்துக்கறி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நல்லா அந்த மசாலா போட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கறியில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதால் நம்ம இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு கொதிக்கும் போது குக்கரை மூடிக்கலாம். ஒரு 6 இல்லை 8 விசில் வர வரையும் நல்லா வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த வாத்துக்கறி நல்லா வெந்திருக்கும். வெந்துடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இறக்குன உடனே நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.